சாட்சி பெற்றான். அண்ணன்மார்களுக்கு சொல்றேன், இங்க இருக்கிற எல்லா விதமான தம்பிகளுக்கு, திருமண ஆனவங்களுக்கு சொல்றேன், ஒண்ணு உனக்கு சஞ்சரிக்கிற வாழ்க்கை இருக்கணும். ரெண்டாவது சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கணும். உன் மனைவி உன்னை குறித்து சாட்சி கொடுக்கணும், உன் பிள்ளை உன்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் எங்க அப்பா வேதம் தான் சுமக்கிறாரு, வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் எங்க அப்பா குடும்ப ஜெபம் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா வாழ்றார். அதிகால ஜெபம் எங்க அப்பாவுடைய வாழ்க்கையை பார்த்து என்ன மாத்துது. உன் பிள்ளை சொல்லணும், பிள்ளை சொல்லணும். உன் பிள்ளை வர மாட்டான், என் மகன் எப்படி இருக்கிறான், கீழ்ப்படிய மாட்டான், காரணம் நீதாயா, நீ காரணம். நீ மாதிரியை காட்டாதாயா உன் பிள்ளை எங்கேயோ கிடக்குது. மறைந்த பில்லி கிரஹாம், அவருடைய மகன் பிராங்க்லின் கிரஹாம்னு சொல்லுகிற அந்த மகன், அவங்க அப்பா பில்லி கிரஹாம் தெரியாத ஆட்கள் இருக்க முடியாது. அமெரிக்க தேசத்தில் பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தவர், இங்கிலாந்து பல விதமான நாடுகளில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர். அவருடைய சுவிசேஷத்தில் 30 லட்சங்கள் 40 லட்சங்கள் திரளான ஜனங்கள் இயேசுவை தேடும்படி, ஆராதிக்கும்படி, இயேசுவை ஏற்றுக்கொள்ள வந்தாங்க. பல பில்லியன்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த பில்லி கிரஹாமுக்கு பிறந்த மகன் தான் பிராங்க்லின் கிரஹாம். ஆனால் அவர் மிகப்பெரிய குடிகாரன், மிகப்பெரிய குடிகாரன். அநேக நேரம் ஃபோன் வரும் பில்லி கிரஹாமுக்கு, மிஸ்டர் பில்லி கிரஹாம், உங்க பிள்ளை இந்த மாதிரி அவன் குடிச்சு வெறிச்சு பார்ல படுத்து கிடக்கிறான், நாங்க பாரை க்ளோஸ் பண்ண போறோம், தயவு செஞ்சு வந்து உங்க மகனை கூட்டிட்டு போங்க. இந்த பில்லி கிரஹாம் தான் கார்ல வந்தா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் சொல்லி டாக்ஸில அவர் பிடிச்சு தான் மகனை அந்த பாருக்குள்ள, அவ்வளவு பெரிய பரிசுத்தவான், பல லட்சங்கள் ஆண்டுக்குள்ள வழிநடத்தினவர். இன்னைக்கு ஊழியர்கள், ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு சொல்லுகிறேன், இங்க இருக்கிற உடன் ஊழியர்கள், ஜெபிக்கிற சகோதர சகோதரி சொல்லுகிறேன், உங்கள் சந்ததிகளுக்கு நீங்க முதல் மாதிரியா இருங்க. இந்த பில்லி கிரஹாம் எப்படிப்பட்ட நிலைமை தெரியுமா? அந்த மகனை அவனுடைய கையை தோல் மேல போட்டுக்கிட்டு அவனை இழுத்து கொண்டு வந்து டாக்ஸில உட்கார வச்சு தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் அவனை படுக்க இறங்க அவனை போடுவார். நடந்த விஷயம் என்ன? அவன் குடி வெறி தெளிந்து அநேக நேரம் வெளியே வருவான். அப்பா ஒரு நாள் பில்லி கிரஹாம் அவனை திட்டவே இல்லை, ஒரு நாள் பில்லி கிரஹாம் ஏன் இப்படி செய்கிறேன்னு அவனை பேசவே இல்லை. நடந்த காரியம் என்ன? பில்லி கிரஹாம் மரித்து போனார். அதன் பின்னதாக குறிப்பிட்ட நாட்கள்லேயே இந்த பிராங்க்லின் கிரஹாம் அவங்க அப்பா இருக்கும் போதே ரட்சிக்கப்பட்டு விட்டார். எப்படி ரட்சிக்கப்பட்டார்னு பில்லி கிரஹாம் மரித்த பின்னதாக சாட்சி கேட்க மைக்க கொடுத்த போது அந்த பிராங்க்லின் கிரஹாம் சொல்லுகிறான், அவங்க பேட்டி எடுக்கிறாங்க, மிஸ்டர் பிராங்க்லின் எப்படி நீங்க மாறினீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியும், நீங்க பல பெண்களோட பார்ல நீங்க குடிச்சிட்டு வெறிச்சுக்கிட்டு சுத்தின ஆட்கள் தான், நீங்க எல்லா விதமான ட்ரக் அடிக்ட், எல்லா விதமான பாவத்துல கடந்தவர். ஆனா உங்க அப்பா பரிசுத்தவான், உங்க அப்பா பரலோக மனிதன். அப்படிப்பட்ட ஊழியக்காரருக்கு நீங்க இப்படிப்பட்ட பாவம் செய்கிற பிள்ளையா இருந்தீங்களே, எப்படி நீங்க மாறினீங்க? ஒருவேளை உங்க அப்பா கடிந்து கொண்டாரா? இல்ல. ஒருவேளை உங்க அம்மா கடிந்து கொண்டாங்களா? அதுவும் இல்லை. ஒருவேளை உங்க அப்பா நான் தான் பாஸ்டரா இருக்கிறேன், என் மகன் இப்படி இருக்கலாமான்னு சொல்லி ஒருவேளை ஆலோசனை கொடுத்தாரா? அதுவும் இல்லை. அப்புறம் எப்படி மாறினீங்க? அப்ப பில்லி அந்த பிராங்க்லின் சொல்றார், நான் மாறினதுக்கு ஒரு ரகசியம், எங்க அப்பாவுடைய வாழ்க்கை அப்படின்னாரா. என்னப்பா சொல்ற? எங்க அப்பா பல இடங்களுக்கு ஊழியத்தை முடிச்சுட்டு வருவார். ஆனால் அவர் கூட பல ஊழியக்காரங்க அமெரிக்காவில் எனக்கு தெரியும். அவங்க மேடையில் ஒரு மாதிரி இருப்பாங்க, தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் வேற மாதிரி இருப்பாங்க. அவங்க மேடையில் ஒரு மாதிரி இருப்பாங்க, பாஸ்டர் முன்னாடி மக்கள் முன்னாடி நடிப்பாங்க. ஆனால் தனிப்பட்ட ரீதியாக பார்த்தா அவருடைய ஜீவியமோ அவருடைய வாழ்க்கையோ வேற மாதிரி அந்த கேடு நடந்திருக்கும். ஆனால் என்னுடைய தகப்பனார் என்னை பார்ல இருந்து கூட்டி கொண்டு வருவார். நான் குடிவெறி தெரிந்து நான் கண் திறந்து பார்ப்பேன். எங்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் 4 மணிக்கு முழங்கால தேசத்துக்காகவும் எனக்காகவும் அவர் கண்ணீர் விட்டு அழுவார். ஒரு நாளும் என் பிள்ளைய இப்படி அவன் கடிந்து கொண்டு என்ன பேசல. ஒரு நாள் என் பிள்ளை நீ ஏண்டா இப்படி இருக்குன்னு பேசல. எங்க அப்பா முழங்காலிய என்ன வைத்தார். எங்க அப்பா என்ன முழங்காலிய வைத்தார். கர்த்தர் யாருக்கோ சொல்றார், உன் பிள்ளைய முழங்கால வை, உன் குடும்பத்தை முழங்கால வை, உன் கணவனை முழங்கால வை, உன் வீட்டில் இருக்கிறவங்க முழங்கால வை, உன் அக்கம்பத்தில் உள்ள உன் உறவுக்காரன், உன் அண்ணன், உன் அக்கா, உன் அம்மா எல்லாரையும் முழங்கால வை. முழங்கால வச்சு ஜெபிச்சார். எனக்கு ஒண்ணு தெரியும், எங்க அப்பா ஒரு நாளும் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. எங்க அப்பா ஒரு நாளும் கோவப்பட்டு பார்த்ததில்லை. அப்ப எப்படிப்பா மாறினேன்? எங்க அப்பா மேடையில் எப்படி இருக்காரோ அப்படிதான் எங்க அப்பா தனிப்பட்ட வாழ்க்கையில அப்படிதான் இருக்கிறாரு. எங்க அப்பா மேடையில் எப்படி இருக்காரோ அப்படிதான் தனிப்பட்ட வாழ்க்கையில எங்க அப்பா அப்படிதான் இருக்காரு. ஊழியம் செய்யறது ஈஸி, அது வாழ்ந்து காட்டுறதுதான் கஷ்டம். வாழ்ந்து காட்டுறதுதான் கஷ்டம்.